விஜய் பெயரில் ஏராளமாக பிட்டிங் நடக்கிறது, சூதாட்டம் நடைபெறுகிறது. இந்த சூதாட்ட கும்பல் பரப்புகிற வதந்தி தான் இது. தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டத்தை நடத்தினார்கள். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது. இப்போது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், பெரும்பாலான நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதை கூறியிருக்கிறார்கள். திமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள் அதற்கு நேர்மாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றன. களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய பார்வை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவை நல்கியிருக்கிறார்கள். ஆகவே எமது கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். திமுக ஆட்சி தொடரும். அது எங்கள் கட்சிக்காரர்களுக்காக நான் பேசியது. நிறைய இடங்கள் சொல்லலை, ஓரிரு தொகுதிகளில் என்று சொன்னேன். எங்கள் தோழர்களை நெறிப்படுத்துவதற்காக நான் அவ்வப்போது பேசுகிற கருத்து அது. ஓரிரு தொகுதிகளில் இருந்து உட்கட்சி பிரச்சனைகளின் காரணமாக தோழர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். திமுக கூட்டணிக்காக, கூட்டணி கட்சிகளுக்காக எங்கள் தோழர்கள் ஆற்றியிருக்கிற பணி என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் வெளிப்படையாகவே அதை பேசியிருக்கிறார்கள், என்னிடத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் அவ்வாறு பேசியதை யாரும் பெரிதுபடுத்தவில்லை. ஓரிரு இடங்கள் என்று நான் சொன்னதற்கு அதை ஊதி பெருக்குகிறார்கள். திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிவைத்து திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, அவர்களின் கனவு நனவாகவில்லை, அவர்களின் ஆசையில் மண் விழுந்து விட்டது. திமுக கூட்டணியை சிதறடிக்க எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள், பகீரத முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அத்தனை சதி முயற்சிகளையும் முறியடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மீண்டும் அவர்கள் ஏமாந்து போவார்கள். வாக்கு எண்ணிக்கையின் போது அரசியல் கட்சியினுடைய அலுவலகம், முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி திமுக RS பாரதி தேர்தல் ஆணையத்தில் கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ நாளைய வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வழக்கமான ஒன்றுதான். தேர்தல் ஆணையத்துக்கு கூட்டணி சார்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பது ஒரு புதிய நடைமுறை அல்ல. வாக்கு எண்ணிக்கையின் போது உரிய பாதுகாப்பை தர வேண்டும் என்ற கோரிக்கை திமுகவின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அனைத்து கருத்து கணிப்புலாம் இல்லை. அது வட இந்திய மாநிலங்களை சார்ந்த சில செய்தி நிறுவனங்கள் தான், குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா, ஓட் வைப் என்று கருதுகிறேன் அந்த ஒரு நிறுவனம், JVC என்ற ஒரு நிறுவனம் என்று கருதுகிறேன். இவங்கெல்லாம் RSS பின்னணியை கொண்டவர்கள், பாரதிய ஜனதா கருத்தை ஆதரிக்கக்கூடிய, வலதுசாரி கருத்தை ஆதரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அவ்வாறு செய்திகளை வெளியிடுகிறார்கள். Chennai Silks in mega summer sale.